பிடிஎஸ் அன்பு எங்களுக்கு வணக்கம் கைஸ். இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரோ வீடியோ இன்னும் போடல அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேட்குறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோவில் நான்லாம் ஒரு ஆள் வச்சு என் வீடியோக்காக நீ வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லிடுறேன், நான் வீடியோ போட்டுருவேன், யாரும் வருத்தப்படாதீங்க. டெய்லி ரெண்டு வீடியோ போட்டுருவேன். ஸோ அதில் பிடிஎஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீடியோ போட்டாலும் அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பிடிஎஸோட வீடியோ தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, பிடிஎஸ் வீடியோ போட்டுருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்காக இருந்தாலும் சரி, என்னோட ஒய்ஃபை ஒர்க் ஆகலாம் சரி, கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி. நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்காக பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வீக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது வியோட பர்த்டே ஸோ இந்த நான் வீக்காக செலிப்ரேட் பண்ணுற வகையில் வீக்குக்கு ஆர்மி கொடுத்துட்ருக்க யூனிக் அண்ட் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ்லாம் நான் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இன்னொரு ஆர்மி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இது மாதிரி டெய்லி போடுற பிடிஎஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்தி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வீடியோ வந்துருக்கும். ப்ளஸ் உங்கள் ஆர்மிஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஆர்மி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மையை சொல்ல போனால் இன்ஸ்டாகிராமில் எல்லாரோட ஆர்மிலையும் பார்த்தா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் நம்ம சேனலில் நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு இது மாதிரி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் ஹாப்பியாக கொண்டாட்டும். பிகாஸ் நம்மளாம் ஆர்மி எல்லாருமே ஈக்குவல் லவ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். சரிடா, இன்றைக்கி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியோட பர்த்டே வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு அன்பிலியபிள் கிஃப்ட்னே சொல்லிக்கலாம். அப்படி என்னடா கிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா தான் நம்ம ஆளுக்கு கொடுத்து சொன்னால் தானே ஸ்பெஷலாக இருக்குங்க. சும்மா டப்புன்னு தொடங்கிட்டா வீக் என்னங்க ஸ்பெஷலு, நம்ம ஆளே ஸ்பெஷல் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு ஸ்பெஷலாக தொடங்கணும். ஸோ இந்த பர்த்டேவை பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள் பர்த்டே, அதாவது ஸ்பெஷலாக இருக்கணும், யாருமே மறக்கக்கூடாத இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்மியில் கண்டிப்பாக அந்த டே வேறு லெவலில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லாம் மூச்சோட இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸும் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கணும், இல்லை ஃபண்ட்ஸாக இருக்கணும் சொல்லி லோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்மி ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், டொனேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களாலையும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஆர்ட் ஒர்க்ஸ் இல்லை ட்ராயிங்ஸ் எடிட்டிங்ஸ் எதாக இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டா சேனலுக்கு அனுப்புங்க. அதை நான் December 30 அன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணியிருந்தால் ஆல்ரெடி ஒரு 5-6 பேர் சென்ட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களாம் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அப்படி ஸ்பெஷல் கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியனில் ஒரு அப்டேட் வந்திருக்க ரெக்கார்டு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் வி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி குரூப் இருக்குது. அவங்க யூகே ரிலேட்டடாக இருக்கவங்க, அதாவது யுனைடெட் கிங்டம் ஃபேன் குரூப். அந்த ஊருக்காரவங்க அவங்க என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உல்ஃபை சேரிட்டி அடாப்ஷன் பண்ணிக்காங்க. இல்லைடா உல்ஃபுங்கிறதுனா, ஆமாம் உங்கள் காலையில் கரெக்டாக தான் கேட்டுச்சு, உல்ஃப் அதாவது ஓனாய். நம்ம ஊரில் தான் ஓனாயின்னு ஒரு மாதிரி பார்ப்போம். பட் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஈக்குவல் அனிமல் தான். அது மாதிரி டாக் மாதிரி தான் அதுவும். ஸோ அந்த டாக்னு சொல்லக்கூடாது, உல்ஃப். ஸோ அந்த உல்ஃப் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் கம்மியாக இருக்குது, அதாவது ஜனத்தொகையில் கம்மியாக இருக்கனால அதை இன்க்ரீஸ் பண்ணவும், ப்ளஸ் அதை பற்றி படிக்கவும் ரிசர்ச் பண்ணவும் அதை அடாப்ட் பண்ணிக்காங்க. அதாவது 5 ஒரு உல்ஃப் தான் அது. அதை அடாப்ட் பண்ணி என்ன பண்ணிக்காங்க, அது ஃபுல்லாக சேரபிள், அதாவது அது ஃபுல்லோட ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னா அது ஃபுல்லாக அதோட ஹேபிடேட்டு, அதுக்கு சாப்பாடு, ஹெல்த்து, மெடிசனு எல்லாமே நாங்கள் இனிமேல் டேக் கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை அடாப்ஷன் பண்ணிக்காங்க. எப்படி ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி தான் அதையும் அடாப்ட் பண்ணி ஒரு ஸ்டேஷனில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைடு மூமெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிசிசி ரெக்கார்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பிசிசினா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய நியூஸ் சேனல் ப்ளஸ் டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் நிறையா வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய சேனலில் நம்ம பசங்க ஆர்மி பேர் வர்றது ஒரு பெரிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், நம்ம கண்டிப்பாக பெருமை பண்ணணும். ஸோ இது மாதிரி ஆர்மி இருக்கிறதுல நம்மளாம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். ஏன்னா நம்மளும் ஒரு ஆர்மி, அதனால் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான். ஸோ இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொன்ன மாதிரி அதோட ஸ்டடி பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணுறேன், ப்ளஸ் அதோட இன்க்ரீஸ், அதாவது ரொம்ப கீழே இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது உல்ஃப்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி மூமெண்ட்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ஏன்டா போய் ஓனாக எடுத்தாங்க, இதில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் வி ஒரு அனிமல் லவர். ஸோ வீக்கு அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வீக்கு ஒரு செம்ம கிஃப்ட் அண்ட் செலிப்ரிட்டியாக ஒரு யூனிக் கிஃப்ட்டை தரணும்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட் எடுத்துக்காத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் நம்ம பைலுக்கு வீனா எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான், எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ நிறையா டொனேஷனும் நிறையா ஒரு சூப்பரான கிஃப்ட்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, மொத்த உலகத்துலேயே ஒரு வேறு லெவலில்
எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பர்த்டே. ஸோ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ என்ன சொல்லுவோம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் செலிப்ரேட் பண்ணுற வகையில் மறக்காமல் உங்கள் ஃபோட்டோ எடிட்ஸ்லாம் இன்ஸ்டா சேனலுக்கு அனுப்புங்க. நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு வேண்டிய விஷயம். அதாவது உல்ஃப் அடாப்ட் பண்ணி இவ்வளோ பெருமையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூனிக்காக இருந்தாலும் ஒரு வியர்டாக இருந்தாலும் பட் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் கைஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானும் ஒரு அனிமல் லவர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுவும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி விஷயத்தெலாம் கேட்கும்போது எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்மி எவ்வளோ லவ் பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்காக ஒரு டிடெக்டபிள் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம பையனுக்கு. ஸோ நம்ம பையன் ஆல்ரெடி டொனேஷன் பண்ணி தான் இருக்கான். ஸோ அவனுக்கும் தாண்டி நாங்களும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே ஹாப்பியோட நான் வந்து பை சொல்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ அதாவது கிஃப்ட்டோட வரேன். ஏன்னா நாளைக்கு வந்து வீடியோட பர்த்டே வருது. ஸோ அன்டில் பாய், ஐ எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ். நீங்களும் வச்சு ஸ்பெஷலாக பண்ணுங்கள், இல்லை நம்ம சேனலுக்கு சென்ட் பண்ணி ஸ்பெஷல் பண்ணுங்கள். பை கைஸ் அண்ட் சராங்கே.